திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் படித்து முடித்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் சந்திரசேகர் போட்டியிடுகிறார். இவர் டி. கைலாசம்பாளையம், சத்யா நகர், அப்பூர்பாளையம், சிலோன் காலனி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா வழங்கவும், படித்து முடித்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கவும், கழிப்பட வசதிகள் ஏற்படுத்தி தரவும் தன்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மக்களிடம் கேட்டுக்கொண்டார். இங்கே தொகுதிக்குள்ளே வந்து பார்க்கும்போது தான் ஈஸ்வரன் அவர்கள் வந்து முன்னால் இருந்த எம்எல்ஏ வந்து ஏதோ தொகுதியில் செஞ்சிருப்பார் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேங்க. நான் இந்த பகுதிக்கெல்லாம் இப்போ பக்கமாக வரல, மலசமுத்திரமும் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி வந்தது தாங்க. சரி, அதுக்கப்புறம் ரோடெல்லாம் போட்டாங்களாட்டிருக்குது. ஏதோ 2000 கோடி செலவு பண்ணி திருச்செங்கோட்டையே தலை நிமிர்ந்த பகுதியாக மாற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தாருங்க. நான் கூட நிறைய வேலை செஞ்சுருப்பாங்க போல இருக்குது அப்படின்ட்டு வாக்கு சேகரிப்புக்காக இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த பக்கம் போயிருந்தேங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடே கிடையாதுங்க, ரொம்ப குழிங்குண்டுமா இருக்குதுங்க. இதெல்லாம் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினரான ஈஸ்வரன் அவர்களுடைய காதுக்கு எட்டுச்சா என்னன்னு தெரியலிங்க. இதெல்லாம் நாங்கள் சரி செய்கிறது தான் என்னுடைய அடுத்த கட்ட பணி அப்படின்னு சொல்லிட்டுங்க. நான் பொதுமக்கள்கிட்ட வந்து வாக்குறுதி இப்போது தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. ஃபஸ்ட்டு குடிநீருங்க, சுத்திகரிக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட குடிநீருங்க. 2வது சாலை வசதி, அதுக்கப்புறம் லைட் வசதிங்க. அதுக்கப்புறம் அது ஒவ்வொரு ஊர்லேயும் சுகாதாரம், கழிவு தண்ணி வந்து வெளியேறி அது ஒரு பக்கம் குட்டையாக தேங்கி நிற்குதுங்க. நான் ஓட்டு கேட்க போன இடத்துலலாம் பொதுமக்கள் பிரச்சனையாக சொல்கிறாங்க.